electric field at some general point. சரியா? general point. Okay வா? at r and theta due to a short dipole. ஒரு short dipole நால electric field ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல. see basically பார்த்தனா இதான் ஒரு dipole னு வெச்சுக்கோ. ஒரு arrow mark போட்டு dipole னு சொல்லி ஏமாத்தற நினைக்காத. moment. சரியா? அப்ப dipole ல தான dipole moment வந்திருக்கும். இப்போ இந்த டைரக்ஷன் போட்டுருக்கேனா இங்க நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு பாசிட்டிவ் எங்க இருக்கு நெகட்டிவ் அங்க பாசிட்டிவ் இங்க பாசிட்டிவ் டு சைடு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைபோலோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்ப நான் ஒரு ஆரோ மார்க் போட்டுருக்கேன் இங்க நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு கரெக்ட்டா இல்லையா இப்போ நல்லா பாரு நான் வந்து ஒன்ட்ட இங்க இருக்கிற ஓகேவா சரி இந்த பாயிண்ட் பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற electric field எவ்வளவுன்னு கேட்டா நீ சொல்லிருவியா due to which charge இந்த டைபோல்னால இந்த டைபோல்னால ஒரு r டிஸ்டன்ஸ்ல இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கிற electric field எவ்வளவுன்னு கேட்டா சொல்லிருவியா என்ன வரும் is equals to kq by 2kq by r கரெக்ட்டா அதே மாதிரி இந்த டைபோல்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற electric field கேட்டா கண்டுபிடிச்சிருவியா kq by r3 வெரி குட் கரெக்ட்டா but my question is இந்த டைபோல்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற which is at a distance of r making an angle theta இங்க வந்து உன் எலக்ட்ரிக் டைபோல் எவ்வளவு angle of theta சரியா இங்க இருக்கிற உன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இதான் ஒரு கேள்வி புரியுதா क्वेश्चन புரியுதா இந்த டைபோல்னால இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டா எனக்கு தெரியும் இந்த டைபோல்னால இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டா எனக்கு தெரியும் பட் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு தெரியாது கரெக்ட்டா இல்லையா சரி இப்போ நல்லா பாரு கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணனும் நீட்டுக்கும் தேவையில்லை போர்டுக்கும் தேவையில்லை இருந்தாலும் சும்மா நடத்திக்கிட்டு இருக்கேன் கவனிச்சுக்கோ நல்லா பாரு இதோட டைபோல் மொமெண்ட் எவ்வளோ p கரெக்ட்டா இல்லையா கரெக்ட்டா ஓகே அப்ப இந்த டைபோலை நான் இப்படி ரொட்டேட் பண்றேன்னு வெச்சுக்கலாம் இந்த டைபோலை நான் இப்படி ரொட்டேட் பண்றேன் என்ன கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு ஓகே அப்ப இது எவ்வளவு இது p ன்னு சொன்னா இது எவ்வளவு அது p ரொட்டேட் பண்ணி இது p னா இது எவ்வளவு a by theta முன்னாடி யாரோ கரெக்ட்டா ஆன்சர் சொன்னீங்க p cos theta p cos theta கரெக்ட்டா இல்லையா p cos theta ஓகே கரெக்ட்டா புரியுதா ஆனா ஏன் cos theta ன்னு சும்மா சொன்னேன் கரெக்ட்டா தீட்டாக்கு பக்கத்துல இருக்கனால cos theta இதே மாதிரி பாரு இதுக்கு இன்னொரு காம்போனன்ட் வரும் இது எவ்வளோ parallel கரெக்ட்டா புரியுதா இப்போ நல்லா பாரு இதனால இங்க கிடைக்க போற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் நல்லா பாரு இது இத பொறுத்து வரைக்கும் இது வந்து along the axis நல்லா பாரு இந்த டைபோல பொறுத்து இது along the axis அப்ப இந்த டைரக்ஷன்ல எனக்கு ஒரு வெக்டர் கிடைக்குமா கரெக்ட்டா இல்லையா along the axis புரியுதா இதுக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு perpendicular equatorial அப்ப எனக்கு இந்த டைரக்ஷன்ல வந்து ஒரு காம்போனன்ட் கிடைக்குமா கரெக்ட்டா இல்லையா ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்ட்டா equatorial opposite direction நேத்து நடத்துனேனா ஓகேவா இதனால எலக்ட்ரிக் டைபோல் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல வரும் புரியுதா அப்ப இதனால எதனால பார்த்தனா இங்க வந்து E is equal to ஃபார்முலா என்ன 2 நல்லா பாரு அங்க kp இருக்கும் பட் இங்க என்ன இருக்கு p cos theta p cos theta ஹ 2kp இந்த காம்போனன்ட் எவ்வளவு வருது kp minus kp plus kp sin theta by r3 கரெக்ட்டா மைனஸ் இருக்கட்டும் ஓகேவா இப்போ எனக்கு ரிசல்டன்ட் வேணும் இது ரெண்டுத்துக்கு ரிசல்டன்ட் எப்படி வரும்
இதில் நடுவில் 90 டோட்டல் ஆங்கிள் 90. அப்போ என் ரிசல்டன்ட் பார்த்தினா இந்த இடத்துல வரும். புரியுதா? ஓகேவா? இந்த ஆங்கிள் பார்த்தேன்னா சம் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி √2ன்னு யாரோ சொன்னாங்க? யார் சொன்னது? என்னமோ √2ன்னு சொன்னியாமே. சரி நல்ல பாரு. அப்போ அதுக்கும் இதுக்கும் எனக்கு ரிசல்டன்ட் வேணும். ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. ஓகே. ஆ நல்ல பாரு. இது வேணா நான் E1 வச்சுக்கிறேன், E ஆக்சியல் வச்சுக்கிறேன். நல்லா பாரு. இதில் வந்து KP/R³ காமன் எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 டேர்மில் இருக்கும். அதை நான் ஸ்கொயர் பண்ணி காமன் எடுத்துக்கலாம். ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? நல்லா பாரு. இங்கே சைன் ஸ்கொயரா ப்ளஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டாவா? இப்போ நல்லா பாரு. இந்த இடத்துல கொஞ்சம் யோசி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பியா இது புரிஞ்சா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, cos ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர். இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. எப்படி அந்த ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் வந்துச்சு? கொஞ்சம் யோசி. என்ன ஐடென்டிட்டி? எஸ். அந்த 4 cos ஸ்கொயருக்கு பதிலாக 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? அந்த cos ஸ்கொயர் ப்ளஸ் sin ஸ்கொயர் என்ன ஆயிரும்? எப்பா எப்பா 4 சாக்லேட் நான் 3 சாக்லேட் ப்ளஸ் 1 சாக்லேட்னு எழுதலாமா? அப்போ 4 cos ஸ்கொயர் தீட்டாவே நீ பெரிய ஆளு. நீ என்ன சொன்னே புரியல. போட்டுக்கோ. இல்ல புரியுதா? அப்ப நல்லா பாரு. அட் எனி ஆங்கிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த ஆங்கிளில் கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா பாரு. சப்போஸ் நான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டால் இந்த பாயிண்ட் நல்லா பாரு. இதானே தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரின்னு சொன்னால் அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு? ஆக்சியல்ல இருக்கு. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி போடு. எடுத்து போடுவேன். 4 + 3 3 + 1 4. அப்போ 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி போடு. வெல்லுக்க போற மேத்தமெட்டிக்ஸ் தெரியாம வந்து 2 இயர் எடுக்கிறதுக்கு cos 90 என்ன? அப்ப 1 ஷாக்கோட cos 90 என்ன? 0 பவுடர் பிரச்சனை. விக்கிறதோட நிப்பாட்டிக்கோ, போடக்கூடாது. புரியுதா? புரியுதா? அப்ப நல்லா பாரு. தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு சொன்னா இங்க இருக்க 90 டிகிரி சொன்ன இங்க. அட் எனி ஆங்கிள் சொன்னா ரூட்குள்ள 3 cos ஸ்கொயர் தீட்டா + 1. ஓகேவா? நீட்டுக்கும் இல்ல, போர்டுக்கும் இல்ல.